விடியா ஸ்டாலின் திமுக ஆட்சியில் 39,000 கோடி ரூபாய்க்கு மேல் வரலாறு காணாத வகையில் நடைபெற்றுள்ள ஊழல்களால் தமிழகத்திற்கே தலைக்குனிவு ஏற்பட்டுள்ள நிலையில் பொன்முடி குடும்ப செம்மண் குவாரி ஊழல், ஏவா வேலுவின் வரி ஏய்ப்பு, துரைமுருகன் குடும்ப மணல் கடத்தல் ஊழல் என திமுக அமைச்சர்களுக்கு எதிராக நீளும் அதிர்ச்சியூட்டும் ஊழல்களை ஆதாரங்களுடன் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஆட்சிக்கு வந்த 4 ஆண்டுகளில் விடியா ஸ்டாலினின் திமுக அரசு 39,000 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல்களில் ஈடுபட்டுள்ளது ஆதாரங்களுடன் அம்பலமாகியுள்ளது. பொம்மை முதல்வரின் குடும்ப உறுப்பினர்கள் 30,000 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் புரிந்துள்ளதாக அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜனே ஒப்புதல் வாக்குமூலம் அளித்து அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் ஊழலில் ஈடுபடாத திமுக அமைச்சர்களே இல்லை என்ற நிலையில் அமலாக்கத்துறையின் அடுத்தடுத்த சோதனை அம்பலப்படுத்தி வருகிறது. ஊழல் பட்டியலில் ஆபாச பேச்சாளரான அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது குடும்பத்தினரும் சிக்கியுள்ளனர். அவர்களுக்கு எதிராக செம்மண் குவாரி ஊழல் வழக்கில் 28 கோடியே 36 லட்சம் ரூபாய் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டதாக கூறி வழக்கு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் இந்த வழக்கில் அமலாக்கத்துறையும் மேல் விசாரணை செய்து CBI நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளது. இதேபோல் அமைச்சர் ஏவவேலுவுக்கு எதிரான வரி ஏய்ப்பு வழக்கில் அவருக்கு தொடர்புடைய காசா கிராண்ட் நிறுவனம் மற்றும் அப்பாசாமி ரியல் எஸ்டேட் ஆகிய நிறுவனங்கள் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் வரி ஏய்ப்பில் ஈடுபட்டதற்கான ஆவணங்களையும் கணக்கில் வராத 10 கோடி ரூபாய் பணத்தையும் அமலாக்கத்துறை பறிமுதல் செய்து ஏவவேலுவையும் தனது விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளது. விடியா ஆட்சியின் மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவரது மகன் கதிரானந்த் மீதான சட்டவிரோத தாது மணல் கடத்தல் ஊழலில் 5,832 கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறி CBIயும் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளது. அமைச்சர் KN நேருவின் மகன் அருண் நேரு MP மற்றும் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் ஆகியோர் பொதுத்துறை வங்கியில் 30 கோடி ரூபாய் கடன் பெற்று மோசடியில் ஈடுபட்டது குறித்து 3 பேரின் வீடுகள், அலுவலகங்களிலும் சோதனை நடத்தி முக்கிய ஆவணங்களை அமலாக்கத்துறை கைப்பற்றியுள்ளது. உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணிக்கு எதிரான பொது விநியோக திட்டத்தில் லாரி போக்குவரத்து சேவைக்கு வழங்கப்பட்ட ஒப்பந்தத்தில் 300 கோடி ரூபாய் ஊழல், அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக வருமானத்திற்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கு, அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் ஆகியோருக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்குகள், மறைந்த முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகத்தினரின் குடும்பத்தினர் மீதான சொத்து குவிப்பு வழக்கு என ஊழல் பட்டியல் அனுமார் வாள் போல நீண்டு கொண்டே செல்கிறது. திமுக MP ஜெகத் ரட்சகனுக்கு எதிரான சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் 89 கோடியே 19 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறையினர் முடக்கியுள்ள நிலையில் இன்னும் ஓராண்டில் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் மக்கள் பணத்தை கொள்ளையடித்து தமிழகத்தை பாலைவனமாக மாற்றுவது என்ற வெறியோடு ஆட்சி நடத்தும் விடியா ஸ்டாலின் அரசின் தலைக்கு மேல் அமலாக்கத்துறையின் கத்திகள் தொங்கிக் கொண்டிருக்கின்றன. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக விடியா ஆட்சியின் அமைச்சர்கள் பலர் சிறைக்கு உறுதியாக செல்வார்கள் என்று அமலாக்கத்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. ஊழலின் ஊற்றுக்கண்ணான திமுகவுக்கு 2026 தமிழக மக்கள் சரியான பாடம் புகட்ட தயாராகி வரும் நிலையில் அமலாக்கத்துறையின் வழக்குகளும் தீய சக்தி திமுகவுக்கு முடிவுரை எழுதிவிடும் என்கிறார்கள் ஊழலுக்கு எதிரான அமைப்பினர்.